விஜய் மல்லி ஸ்டோரியோட லேட்டஸ்ட் அப்டேட் எப்படி இருந்தது, அப்கமிங் ஸ்டோரி லைன் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு வழியாக கதிரேசன் வீட்டில் இப்போ இந்த ரேணுகா செட்டில் ஆயிடுறாங்க. ரூமில் தனியாக இருந்து தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா மல்லி வீட்டில் இருக்கிறப்ப யாராச்சும் வந்து பார்த்துட்டே இருப்பாங்க, என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே அக்கறையாக கேட்க தான் செய்வாங்க. ஆனால் இந்த கதிரேசன் வீட்டில் நம்ம யாருமே நம்மளை கண்டுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. அந்த சமயத்தில் இப்போ நிஷாவுமே வந்துடுறாங்க. அவங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க. இந்த ரேணுகா சரியான ஆளாக தான் இருந்துகிட்ருக்குறாங்க. நிஷாவை பார்க்க அவங்களுக்கு மனநிலை சரியில்லாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த சாப்பாட்டையுமே தட்டி விட்டுறாங்க. கையில் இருக்கிற பொம்மையை தூக்கி இப்போ நிஷா தலையிலையுமே அடிச்சிடுறாங்க. அப்படிங்கிறதால நிஷா வலியால் துடிக்கிறாங்க. இப்போ கதிரேசன் விஜய் 2 பேருமே வந்துடுறாங்க. நிஷாவுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறாங்க. இப்படியெல்லாம் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி வீட்டில் இருக்கிறவங்க அவங்களுக்கு அட்வைஸ் பண்ண தான் செய்கிறாங்க. இப்போ நிஷா அவங்கள ஹாஸ்பிட்டலில் சேர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சேர்க்கலாமா, இருந்தாலும் கொஞ்ச நாள் நம்ம வீட்டில் செட் ஆகட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ கதிரேசன் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ வெண்பா குட்டி ரொம்பவே பாவம். ஏன்னா அந்த குழந்தை என்ன தான் பண்ணும், எப்போ பாரு மல்லிக்கிட்ட இருந்து அவங்கள பிரித்து வைக்க தான் செய்கிறாங்க. இப்போ மல்லி இல்லை அப்படிங்கிறதுல அந்த குழந்தையால் தூங்க முடியாது, சாப்பிட முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா கிட்ட சொல்லி அழுதுட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு நாள் நைட்டு மட்டும் நம்ம இங்கே இருக்கலாம்டா, கண்டிப்பாக காலையில் உன்னை கூட்டிகிட்டு போயிடுறேன், அப்பாவுக்கு மட்டும் எனக்கு என்ன இங்கே இருக்கணும்னு ஆசையா அப்படிங்கிற மாதிரி அவங்க நிலைமையை எடுத்து சொல்கிறாங்க. இருந்தாலுமே வெண்பா கேட்குறதா இல்லை. இன்னொரு பக்கம் இப்போ மல்லி மனோகர் 2 பேரும் தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அன்னபூர்ணி பெரியமா வெளியில் போயிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. இங்கே நடக்கிற எந்த ஒரு விஷயங்களுமே அவங்களுக்கு தெரியாது. இந்த சூழ்நிலையில் மனோகர் எவ்வளவோ சொல்கிறாங்க, நீ ஏமா இப்படியெல்லாம் இருக்கிற, விஜய் ஃபோன் பண்ணால எடுத்து பேசலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களுக்கு அதில் சுத்தமாக உடன்பாடு இல்லை. அப்படிங்கிறதால இப்போ மனோகருமே அவங்களால எதுவும் பேச முடியலை அப்படிங்கிற மாதிரி அமைதியாகிடுறாங்க. இப்போ விஜய் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இனிமேலும் நம்ம குழந்தைய எங்கே வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் குழந்தை நிச்சயமாக நைட்டு தூங்க மாட்டா, அழுதுகிட்டே இருப்பா. அப்படிங்கிறதால நைட்டோட நைட்டாக வெண்பவை தோல்ல தூக்கி போட்டுட்டு நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு உங்கள் பொண்ணு எவ்வளோ முக்கியமோ அது போல் எனக்கு ஏன் பொண்ணு முக்கியம், மல்லி இல்லை அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக வெண்பா தாங்கிக்க மாட்டா அப்படின்னு சொல்லி அவங்க கிளம்பிடுறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.